மாவட்டம். என்னுடைய ஊர் வந்து செவ்வாய்ப்பேட்டை, திருவண்ணாமலை தாலுகா, ராமநாதபுரம் மாவட்டம், திருவண்ணாமலை தாலுகா, ஆர்எஸ்மங்கல் யூனியன். என்னுடைய தாய் கிராமம் செவ்வாய்ப்பேட்டை. நாங்கள் விவசாய தொழில் தான் எங்களுக்கு அதை முதல் 3 தலைமுறையாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, நான் விவசாய குடும்பத்திலிருந்து வரும்போது, விவசாயத்தில் இருக்கும் பொழுது காலையில் எழுந்திரிச்ச உடனே மாடு, பசுமாடு, காலையில் கதிர் இதெல்லாம் நிறையா இருக்குங்க. அதையெல்லாம் கரெக்ட் பண்ணி குப்பை சாணி அள்ளி குப்பை மட்டில் கொட்டிட்டு அதை மக்க வச்சு 6 மாதம் கழித்து மாட்டு வண்டி கொள்ளையில் வந்து குப்பையை அதை வெறுவாக கொட்டி ஆடு வளர்த்து ஆட்டை வந்து ஆட்டு பிடிக்க கடை போடுறது கடை போட்டு அதை 5-6 உலம் மாடால் உழுது அதை மண்ணை நல்லா புஷ்ப மாதிரி ஆக்கி இயற்கை உரங்களே அதில் பெரிய சிறப்பாக இருக்கும். இப்போ மாதிரி உரங்கள்லாம் அப்போ கிடைக்கும், உற்பத்தியும் இல்லை. நமக்கு இங்கே வர்றதுக்கு ராமநாதபுரம் பின்தங்கிய மாவட்டம். அங்கே அதை கொண்டு வந்து வாங்குறது ரொம்ப கஷ்டம். வாங்குற அளவுக்கு பணமும் இல்லாமல் இருக்கும். உழைப்பு, மழை வானம் பார்த்த பூமி. ஐயா இந்த தை மாசத்துடைய சிறப்பு என்ன? பொங்கலுக்கு அதுலேருந்து வந்து அந்த 6 மாதம் கழிச்சு மார்கழி கடைசியாக அந்த அறுவடை பண்ண நெல் விளைஞ்சிடும். நெல்லை விளைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு எடுத்து அதை அறுத்து உரலில் போட்டு அதை குத்தி பொங்கல் அன்னைக்கு காலையில் எல்லாத்தையும் வீடு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பனை ஓலையை வெட்டி அதை காய போட்டு அந்த பனை ஓலையை சாயங்காலத்துக்குள்ளே அது இந்த மாதிரி வெயிலில் காய்ச்சிடும். அந்த குத்துன நெல்லை வச்சு மண்பானையில் வாசலில் முத்தம் இருக்க வீடு இருக்கேன், அந்த முத்தம் வீட்டில் வச்சு பொங்கல் வச்சு அதை ஆனால் கிராமங்களில் நாங்கள்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது சாயங்காலம் ஈவினிங் 6 மணி சூரியன் அதே உதயம் இது அஷ்டமாகும் போது தான் இப்போ பொங்கல் வைப்பாங்க. இங்கே தான் சென்னையில் வந்து காலையில் உணவாகவே பொங்கல் வச்சு சாப்பிட்ற மாதிரி கொண்டாண்டாங்க. ஆமாம் ஐயா. அப்போல்லாம் இங்கே சாயங்காலம் தான் ஊரில் இங்கேருந்து கிளம்பி இங்கே சென்னையிலேருந்து வரவங்க காலையில் கிளம்பி கூட சாயங்காலம் வந்துடுவாங்க, லாரியில் வந்துடுவாங்க. பஸ்ஸு கிடைக்கலைன்னா சாயங்காலம் தான் பொங்கல். ஊரில் வந்து பொங்கல் வைக்கிறது சாயங்காலங்க. விவசாயம் மாடு அன்றைக்கி அங்கே பொங்கல் வச்சு சாப்பிட்டு மறுநாள் மாட்டு பொங்கலுக்கு மாடு கலப்பை அதுக்குள்ளே அந்த விவசாயத்துக்குள்ளே இதுகளை பூரா சுத்தம் பண்ணி மாட்டுக்கு இது பண்ணி மாட்டு காய் பூசி சாயங்காலம் மாட்டு பொங்கல் வச்சு மறுநாள் மாடு கலைக்கிறது. இன்றைக்கு அங்கேருந்து காடு பொங்கல்ங்கிறது கிராமத்தில் மாடு மஞ்சட்டுமான் இல்லை, எல்லா மாட்டையுமே அவுத்து அன்றைக்கி சுதந்திரமாக வெளியே விடுறது. அதுக்கடுத்து மறுநாள் அது கருதுகளை அறுத்து மாடிலே புனையல் ஓட்டி அதில் இது பண்ணி செஞ்சு வர்றதை. ஆனால் ஒன்று அவர் தம்பி சொன்னது மாதிரி விவசாய தொழிலை எவ்வளவு நேசிச்சு அவங்க தான் இன்னைக்கு நம்ம கடவுளே. விவசாயம் பண்ணி அவங்களுடைய வேர்வையை செஞ்சு தான் நம்ம சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதாயா உண்மை. விவசாயத்தை வருங்கால சன்னதிகள் விவசாயத்தை 2 பிள்ளைகள் இருந்தால் ஒரு குழந்தை விவசாய அக்ரிகல்ச்சர் படித்து அதில் இருந்து வெற்றி பெற்று அந்த நம்மளுடைய இயற்கை இதில் விட்டு பண்ணணும். கொஞ்சம் நாளையில் விவசாயமே சொன்ன மாதிரி லேண்டு போட்டு விற்று பணத்தை சம்பாதிக்கிறதுனால இந்த விவசாயத்தை ஒரு வெல்ற அளவுக்கு இருக்குது. சீமான் பேசுறாரு பாருங்க, விவசாயம் காய்கறியிலிருந்து அவ்வளோ பேருக்கு நம்ம மதிப்பளித்து அவங்க வேர்வையெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதை வந்து பேணி காத்தோம்னா வருங்காலம் நமக்கு பிறகு நம்ம சன்னதிகள், நான் என் மைங்க என் பிள்ளை என் பேர பிள்ளை அது மாதிரி உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேர பிள்ளைய வளர்ந்து அது வர்ற அளவுக்கு விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளால முடியாது நமக்கு செய்யக்கூடிய தகுதி உள்ள ஆளுகளை அதில் போய் செய்ய செய்து விவசாயத்தை வளர்க்கணுமா. இந்திய நாடு பெரிய இப்பயே வல்லரசு நாடு அளவுக்கு வகைக்கிட்டு வருது. சென்ட்ரல் கவர்மெண்ட் முதற்கொண்டு விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த தை பொங்கலுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும். நிறைய பெண்கள் கல்யாணம் ஆகும், ஆண்கள் கல்யாணம் ஆகாது. காரணம் கிராமத்தில் விவசாயத்தை வச்சு விவசாயத்தை முதல் இப்போ தான் டிராக்டர் வந்துருச்சு. அப்போ மாடு காளை மாடு காலங்கண்டு பசுமாடு மாடு இது போடுவாங்க. அந்த இதில் வச்சு விவசாயத்தை உழுது நம்ம மக்கள் எல்லாரும் சிறப்பாக இருக்கக்கூடிய இது வந்து இனி வர்ற சன்னதிகள் விவசாயத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அது நம்ம அந்த விவசாயம் வளர நம்ம குடும்பம் தாய்ச்சுவங்கிறது என்னுடைய பணிவான வணக்கம். அதனால் எல்லாரும் அதை சிறப்பாக தம்பி நல்லா ஆர்கனைசேஷன் காலையில் நல்லா பண்ணார். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லியிருந்தார், அதனால் கொடுத்துருக்காரு. இந்த உழவு தொழிலில் மிஞ்சின எதுவுமே இல்லை. நெல் வகை சொன்னார் பாருங்க, அது நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க சடச்சம்பா வடக்கீட்டுக்காரு தெற்கீட்டுக்காரு அப்புறம் 5000 அப்போ வந்து இவ்வளோ நாளைக்கு நெல் வளரும். இப்போ வர்றது இப்போ ஒரு 2 அடியில் வளர்ந்து 6 மாதம் விவசாயம், இப்போ 3 மாதம் நான் 3 மாதம் விவசாயம் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு தகுந்த அதனுடைய பலன் இருக்கு. அப்போ வலுவுத்துன்னு சொல்லுவாங்க. அந்த 6 மாதம் விளையிற விளைச்சல் வந்து அந்த நெல்லை சாப்பிட்டோம்னா அவ்வளவு உடம்புக்கு. எங்கள் அப்பா 96 வயசுலாம் இறந்தார். எங்கள் அப்பா அந்த அளவுக்கு விவசாய குடும்பத்தை இறாமரம் முடிச்சு இறப்பாங்க அந்த விவசாயத்துக்கு. அது மாதிரி நடுறது முதற்கொண்ட நாற்று பாவி அதை நட்டு எல்லாமே ஹார்ட் உழைப்பு. பெண்கள்லேருந்து ஆண்கள்லேருந்து அத்தனை நேரம் உழைப்பாங்க. உழைச்சதுக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும். உயர்வாக வாழலாம்.
அதனால எல்லாரும் அனைவரும் இந்த விவசாயத்தை நமக்கு பிறகு உள்ள குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து விவசாயத்தோட தன்மை காய்கறியிலேருந்து அவளும் பூமியிலேருந்து வருது. பூமியிலேருந்து வர்ற அளவுக்கு இப்போ வந்து அட்வான்டேஜ் கவர்மெண்ட்டே தண்ணி வசதியெல்லாம் நிறைய கிராமங்கள்லேருந்து கொண்டு கொடுக்குறாங்க. பாசன வசதி கொண்டு வந்துட்டாங்க. அதை கடைப்பிடிச்சு செஞ்சோம்னா வருங்கால சன்னதிகள் நல்லா இருக்கும். தண்ணியே ஒரு காலத்தில் விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு நம்ம தண்ணி பஞ்சம் வரும்னு சொல்கிறாங்க. பூமி நீரை உயர்த்துற அளவுக்கு குளங்களை வெட்டி கிராமங்களில் விவசாயத்தை பண்ணோம்னா நல்லா எல்லாரும் சிறப்பாக வரலாங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். எனக்கு வாய்ப்பளித்த தம்பி அவர்களுக்கு எனக்கு சிறந்தால் தான். அதாவது இங்கே வந்து நிறையா பேருக்கு நான் நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன், ரொம்ப ரேரு. ஸோ இந்த பொங்கல் உங்கள் மூலிமா உங்கள் கூட ஜாயின் பண்ணி வந்து ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சீனியர், அழகாக சொன்னீங்க விவசாயத்தை பற்றி. இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. ஐயா ஐயா ஒரு புகைப்படத்தை ஒன்று எடுத்து பையா என்னையா நடிகர் உங்கள் கூட நன்றிங்க.